வெல்கம் டு பியூட்டிஃபுல் ட்ரெஸ் மேக்கர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கூல் யூனிஃபார்ம் கோட் எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பேக் பீஸில் வச்சு நம்ம நெக்குக்கு வச்சு அடித்து அதை திருப்பி அடிக்கிறோம். அதாவது ப்ளவுஸ்க்கு அடிக்கிற மாதிரியே நம்ம வச்சு அடித்து அதை திருப்பி ஒரு அந்த 1/4 இன்ச்சு அளவு நம்ம வந்து மடித்து அடிச்சிருப்போம். அது மறுபடியும் வந்து என்ன பண்ணணும், உள்ளே மடக்கி உள்ளே எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பீஸை கட் பண்ணிக்கணும். அதை கட் பண்ணிவிட்டு அந்த திருப்பி உள்ளே மடக்கி நம்ம வந்து அடிச்சிடணும். அந்த 1/4 இன்ச்சு அளவு நெக் பீஸில் வந்து நம்ம அடிச்சிடணும். ப்ளவுஸ்க்கு நம்ம எப்படி அடிப்போமோ அதே மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் 2 தையல் போட்டு அடிச்சிடலாம். அடுத்தது இது நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து ஃப்ரண்ட் பீஸில் ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பீஸ் கொடுத்துருப்போம். அது எதுக்குன்னா, நம்ம வந்து அந்த காஜா பட்டன் வைக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்துருப்போம். அது உள் பக்கமாக நம்ம என்ன பண்ணணும்னா, பக்கமாக, அதாவது நம்ம பக்கமாக திருப்பிக்கணும். திருப்பிட்டு அந்த நெக்குக்கான கர்வ்லேயும் ஒரு தையல், கீழே வந்து ஒரு டிசைனுக்காக போட்ட அந்த கர்வ்லேயும் நம்ம ஒரு தையல் போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த கர்வ் இருக்கிற இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா, குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணணும். அதாவது நம்ம நூலில் படாமல் கட் மார்க் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிடணும். அப்படி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பினோம்னா அந்த ஷேப் அப்படியே வரும் நமக்கு. அதுக்கப்புறம் அதை திருப்பிடணும். நம்ம திருப்பிட்டு மறுபடியும் அது மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இதுலேயும் நம்ம 2 தையல் போடலாம். இதே மாதிரி நம்ம 2 பீஸையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதே மாதிரி அடிச்சுக்கணும். அந்த மேலே இருக்கக்கூடிய நெக்கு பீஸுக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த கர்வுக்கும் நம்ம 2ஐயும் அடிச்சுட்டு திருப்பிட்டு தையல் ஒன்று போட்டுக்கணும். அப்புறம் 2வது தையலும் போடணும். ஓகேங்களா? இப்போ இன்னொரு பீஸ் ரெடி ஆகுது. இன்னொரு பீஸும் பாருங்கள், திரும்ப அதே இதை அடிக்கிறேன். இது மேலே திருப்பி பக்கத்துலேருந்து நம்ம என்ன பண்ணணும், மேல் பக்கமாக திருப்பிக்கணும். அதாவது அதில் உள்பக்கத்தில் தான் நடிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து அந்த தையல் திருப்புனா தெரியக்கூடாது. ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணணும், அந்த துணியை வந்து பக்கமாக திருப்பிட்டு அது 2 இதுலேயும் வந்து நம்ம கிராஸ் கட் லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளிப்பக்கத்தை நம்ம அதை எடுத்துடுறோம். திருப்பி எடுத்து அந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு அது மேலே இன்னொரு தையல் போட்டோம்னா அது ஸ்டிஃபாக வந்து அது நின்றுக்கும் நமக்கு. ஓகேங்களா? இது சென்டரில் வந்து தையல் இல்லாமல் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம தையல் கொடுத்துடலாம் கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக. எல்லாத்துலேயுமே அந்த சென்டர் தையலையும் கொடுத்துட்டு இன்னொன்று அது ஒட்டியே 1/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு தையல் போடணும். அந்த தையல் நான் அதுக்கப்புறம் போட்டிருப்பேன். இப்போ வந்து ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஷோல்டர் 2ஐயும் ஒன்றா வச்சுட்டு நம்ம அதில் 2 தையல் போடணும். நெக்கு ஜாயின் பண்ணிவிட்டு 2 சைடு ஷோல்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ 2 ஷோல்டரையும் நம்ம வச்சு ஜாயின் பண்ணிட்டு 2 பக்கம் அதே மாதிரி 2 தையல் விடணும். அந்த இடத்துல நெக்கு கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டபுள் ஸ்டிச் பண்ணி அந்த இடத்துல தைக்கணும். அதாவது நம்ம பேக் ஸ்டிச் கொடுத்து அந்த இடத்துல பிரியாத மாதிரி நம்ம தைச்சிக்கணும். ஆம் ஹோலுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதுலேயும் துணி வச்சு நம்ம மடிச்சு அடிக்கணும், நெக்கு கடிச்ச மாதிரியே. அதுக்கும் கிராஸ் கட்டிங் வேணும். கிராஸ் கட்டிங் வந்து ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கணும். அந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த கிராஸ் கட்டிங்கை நம்ம அதுக்கு தேவையான லென்த் வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கான ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஆம் ஹோல் மேலே வந்து நம்ம அப்படியே பக்கத்தில் இதுவும் நம்ம இது துணியோட பக்கம் இருக்கணும். நம்ம திருப்பினோம்னா அது அந்த பக்கம் போகிற மாதிரி. ஓகேங்களா? இது வந்து உள்பக்கத்தை வந்து சைடு வரணும். அதை வச்சு நம்ம அடிக்கணும். அப்போ தான் அந்த ஜாயின் பண்ணது தெரியாமல் உள்பக்கம் திருப்பினோன்னா உள்ளே போயிடும். அது கவனமாக பார்த்து வைங்க. அப்புறம் மடித்து எப்படி நம்ம இந்த நெக்கு கடிச்சோமோ அதே மாதிரி நம்ம 1/4 இன்ச்சு உள்ளே மடித்து அந்த இது மேலேயே நம்ம வந்து தையல் போடணும். கீழே வரக்கூடாது, பைப்பிங் கடிக்கிற மாதிரி அடிக்கக்கூடாது. அந்த இது மேலேயே வந்து நம்ம தையல் போட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீசஸை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணிடணும். நம்ம ஜாயின் கொடுத்தது தெரியாத மாதிரி நம்ம இன்னொரு ஃபோல்டு வந்து நம்ம உள்ளே திருப்பி பண்ணிடணும். பண்ணி அது மேலே கார்னரில் ஒரு ஸ்டிச்சும் அப்புறம் நம்ம இந்த வெளிப்பக்கம் திருப்பி அந்த ஒரு 1/4 இன்ச்சு கேப்லேயும் இன்னொரு ஸ்டிச்சும் நம்ம வந்து போடணும். அந்த ஒரு தையலில் அந்த குதிரை ஒரு சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அந்த ஒரு குதிரை சைஸினுடைய அந்த 1/4 இன்ச்சு கேப்பு கரெக்டாக ஒரு 1/4 வரும் அதில். ஸோ
ஸோ அந்த கேப்புக்கு நம்ம விட்டு நம்ம தையல் போடணும். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நம்ம இந்த கிராஸ் பீஸ் வச்சு தைச்சிக்கலாம். கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு அடிங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சேம் இந்த பக்கம் அதே மாதிரி அடிச்சுட்டு இந்த கோட்டு தைக்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்து ஒன்ஸ் இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம தைச்சிடலாம். உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸ் இதில் கட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிச்சிடணும். இது அந்த ஒரு 1/4 இன்ச்சில் இன்னொரு தையல் போடணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து இப்போ டோட்டலாகவே நான் வந்து ஃப்ரண்ட் சைட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் ஃப்ரண்ட் சைடில் 1/4 இன்ச் கேப்பில் ஒரு தையல் போடணும். இப்போ இது ரெண்டு என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆர்ம் ஹோல் ரெண்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பிடிச்சி ஜாயின் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். அந்த 1 இன்ச்சு உள்ள தள்ளி நம்ம ஜாயின் பண்ணாவே அளவு கரெக்டாக வரும். நம்ம அதை அளக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணும்போது 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருப்போம் இல்லைங்களா, அதனால் அதை நம்ம அப்படியே இது பண்ணி நம்ம தைச்சிக்கலாம். தைச்சிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா 2 பக்கம் இருக்கக்கூடிய ஆர்ம் ஹோல் சைடை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜாயின் பண்ணுறோம். அது ஜாயின் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து உள்ளே கொஞ்சம் கர்வ் எடுத்து இது பண்ணணும். நம்ம ஹிப் சைஸில் வந்து உள்ளே கர்வ் ஆகி வரும் பார்த்தீங்களா, ஸோ அதை ஒரு 1/2 இன்ச்சு கர்வ் பண்ணி இது பண்ணணும். அப்புறம் கீழே வந்து நம்ம மடித்து அடிச்சிடணும். கீழே ஒரு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருப்போம், மடித்து அடிச்சிடணும். கீழே மடித்து அடித்து நீங்கள் அதில் டபுள் ஸ்டிச் 2 தையல் வேணாலும் ஒட்டிக்கலாம், இல்லை நீங்கள் அது 1/2லே வந்து ஒரே ஸ்டிச்சாகவும் ஒட்டிக்கலாம். நான் இது வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.